உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாளை கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த தெருமுனை பிரச்சாரம் கடலூரில் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாகிகள் கௌசல்யா, சுசீலா, காயத்ரி, சந்திரசேகர், ஆறுமுகம், பாலசுப்ரமணியம், ஜெயமுருகன், விஜயபாலன், கவியரசன், ராஜ்குமார், சுகுமார், குருவளவன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாளை கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கான புதிய நிர்வாகிகள் மற்றும் மாநாட்டிற்கான ஆலோசனைக் கூட்டம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் மும்பை அர்ஜுன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் புதிய பொறுப்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் மாவட்ட துணை செயலாளர் யாழினி, ராசிபுரம் மகளிரணி நகர செயலாளர் பிரீத்தி, விஜயகுமார், நகர பொருளாளர் தனலட்சுமி, வெண்ணந்தூர் ஒன்றிய செயலாளர் கஸ்தூரி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாளை கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த விழிப்புணர்வு வாகன பிரச்சார பேரணி திண்டுக்கல் நாகல் நகர் ரவுண்டனா அருகில் இருந்து புறப்பட்டு திண்டுக்கல் நகர் மற்றும் திண்டுக்கல் புறநகர் பகுதிகளில் நடைபெற்றது. தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளர் திருச்சித்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் யுவராஜ், மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் மருது ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் திண்டுக்கல் மாநகர் மாவட்ட செயலாளர் மைதீன் பாவா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கொடியசைத்து வாகன பேரணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் பெர்னா, சமூக நல்லிணக்க மாவட்ட அமைப்பாளர் பாபு, துணை அமைப்பாளர் சாகுல், தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர்கள் தமிழ் வளவன், தேவா, நகர செயலாளர் ஆனந்த்ராஜ், நகர பொருளாளர் பால்ராஜ், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் இருதயராஜ், நகர துணை செயலாளர் செல்வம், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் நிதி செயலாளர் கோவிந்தராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாளை கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த விழிப்புணர்வு வாகன பிரச்சார பேரணி மற்றும் துண்டறிக்கை வழங்கும் நிகழ்வு தஞ்சாவூர் திருவையாற்றில் ஒன்றிய செயலாளர் துரைபிரபு தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன், மேற்கு மாவட்ட மேலிட பொறுப்பாளர் வீரன், வெற்றிவேந்தன் பங்கேற்று துண்டு பிரசுரங்களை வழங்கினார். இதில் திருவையாறு நகர செயலாளர் முருகானந்தம், ஒன்றிய துறை செயலாளர் கல் சக்திவேல், சுந்தரவேல், புனல்வாசல் சேகர், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை தினேஷ், ஒன்றிய பொருளாளர் தென்னவன், நகர பொருளாளர் கார்த்திக், திருவையாறு ஒன்றிய மகளிரணி அமைப்பாளர் சிவசக்தி, துணை செயலாளர் ராஜ்குமாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் சார்பாக எழுச்சி தமிழர் தலைமையில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு நடைபெற இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக திருவையாறு கடைவீதி முழுவதும் இன்று திருவையாறு கடைவீதி முழுவதும் நடைபயண பிரச்சாரம் நடைபெற்றது. அதில் துண்டறிக்கையும் ஒவ்வொரு கடையிலும் கொடுக்கப்பட்டது. பிரச்சார துண்டறிக்கை கடையில் கொடுக்கப்பட்டது. இதில் மாநில நில உரிமை மீட்பு இயக்கத்தினுடைய மாநில துணை செயலாளர் தஞ்சை மேற்கு மாவட்டத்தினுடைய மேலிட பொறுப்பாளர் வீரன் வெற்றிவேந்தன், ஒன்றிய செயலாளர் துரைபிரபு, நகர செயலாளர் முருகானந்தம்
அவர்கள் தலைமையில் இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நாளை கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து துண்டறிக்கை கரூர் பேருந்து நிலையம், ரவுண்டனா, தாந்தோணி மலை, கலைக்கல்லூரி, காந்தி கிராமம், வேங்கமேடு, லைட் ஹவுஸ் கார்னர் போன்ற பகுதிகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் மகளிர் அணி கோமதி, மண்டல துணை செயலாளர் மன்னன், முன்னாள் மாவட்ட செயலாளர் ஜெயராமன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாநில வணிக அணி துணை செயலாளர் கண்மணி, மாவட்ட தொண்டர் அணி சந்திரசேகர், கிருபாகரன் மற்றும் ஆகாஷ் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாளை கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து தருமபுரி நகரில் கலைக்குழு மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. தருமபுரி மைய மாவட்ட சார்பில் மாவட்ட செயலாளர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாநாடு மேலிட பொறுப்பாளர் கோவிந்தன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதையடுத்து பொதுமக்களுக்கு மாநாடு குறித்து துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மண்டல செயலாளர் தமிழ் அன்வர், மாநில நிர்வாகி அதியமான், மாநில நிர்வாகி கிள்ளி வலவன், கோட்டை கலைவாணன், இண்டூர் முனுசாமி, தென்பாண்டி, கப்பல் செந்தில், மாரவாடி செந்தில், தருமபுரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் குமரன் நல்லிசீனி, நியூ ரவி, சிறுத்தை சபரி, அம்பேத் வலவன், புலிவலவன், நல்லம்பள்ளி மேற்கு ஒன்றிய செயலாளர் சந்தானமூர்த்தி, சம்பத், தருமபுரி நகர துணை செயலாளர் ஆறுமுகபாண்டி, முரளி, சிறுத்தை கார்த்தி, மகளிர் மைய மாவட்ட செயலாளர் கம்சலா, மாநில நிர்வாகி விடுதலை மதி, அமராவதி, அமரா, தீபா, அமுதா, அண்டக்கிளி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் மொத்தக்கல் கிராமத்தை சேர்ந்தவர் கிளியம்மாள். இவர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை நல்லடக்கம் செய்ய வழக்கமாக செல்லும் வழியில் மயானத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது இந்த பாதை தனக்கு சொந்தமான பாதை என கூறி மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் இறந்தவரின் உடலை மயானத்திற்கு எடுத்து செல்ல மறுத்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் நியூட்டன் கட்சியின் நிர்வாகிகளுடன் சென்று காவல்துறையிடம் முறையிட்டதன் மூலம் இறந்தவர் உடலை அதே பாதையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளும் உறவினர்களும் எடுத்து சென்று மயானத்தில் நல்லடக்கம் செய்தனர். அப்போது நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தண்டராம்பட்டு மேற்கு ஒன்றிய செயலாளர் சரவணன், ஒன்றிய துணை செயலாளர்கள் வெங்கட்ராமன், மணி, ஒன்றிய பொருளாளர் குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாளை கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ள பெண்களுக்கு புடவைகள் வழங்கும் விழா கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் மண்டல துணை செயலாளர் 5000 தலைமையில் நடைபெற்றது. இதில் ஒன்றிய செயலாளர் திருஞானம், ஒன்றிய துணை செயலாளர் தென்றல், வழக்கறிஞர் கவியரசு, முன்னாள் ஒன்றிய துணை செயலாளர் சங்கர், அருள்சுகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாளை கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த தெருமுனை பிரச்சார கூட்டம் மதுரை கிழக்கு மாவட்டம் தீர்த்தக்காடு முகாம் சார்பாக சௌராஷ்டிராபுரம் அம்பேத்கர் திடலில் நடைபெற்றது. தீர்த்தக்காடு முகாம் செயலாளர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரச முத்து பாண்டியன், கிழக்கு மாவட்ட பொருளாளர் முத்தமிழ் பாண்டியன், ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம், திருமாறன், கன்னியமுதன், செல்லப்பாண்டி, ஐயா கலைவாணன், குமார் வளவன், வழக்கறிஞர் சரவணன், அழகுமணி ஆகியோர் கலந்து கொண்டு மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு குறித்து கருத்துரை வழங்கினர். இந்நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் முருகன் சுப்பிரமணி, அரசுமணி, மணிபாண்டி, ராஜா, அரசகுமார், செல்லப்பாண்டி, சத்தியமூர்த்தி, பாண்டியராசன், ராமர், மகளிர் அணி புதிய பொறுப்பாளர்கள் ரேவதி, குமார் வளவன், பிரேமா, சுதா, மகராசி, தமிழ்செல்வி, பாமன்மாள், மடியம்மாள், பாப்பாத்தி, ஏலம்மாள், சந்திரலேகா, பூங்குடி, ஆவடையம்மாள், கஸ்தூரி, மகாலட்சுமி, தவமணி, கலைவாணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாளை கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து வடசென்னை மேற்கு மாவட்டம் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் பொதுமக்களுக்கு துண்டறிக்கை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது.
மாதாவரம் பாலம் அருகில் 34வது வட்ட செயலாளர் சிலுவை செந்தில் மற்றும் பிரபு ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தலைமை நிலைய செயலாளரும் 45வது மாமன்ற உறுப்பினருமான இளஞ்சேகுவாரா கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு துண்டறிக்கை வழங்கினார். மாவட்ட மகளிர் அணி பாலாமணி, பொற்குடி, சர்தார் பேகம், மலர், சிறுத்தை வல்லவன், பகுதி வட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெரம்பூர் பகுதி 34வது வட்டத்தின் சார்பாக வட்ட செயலாளர் சிலுவை செந்தில், வட்ட செயலாளர் பிரபு ஆகியோருடைய ஒருங்கிணைப்பில் மகளிர் விடுதலை இயக்கத்துடைய மாவட்ட செயலாளர் பாலாமணி அவருடைய முன்னிலையில் இன்றைய தினம் மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் மக்களுக்கான அந்த பாதிப்பை உணர்த்துகிற வகையில் துண்டறிக்கை பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். அக்டோபர் 2 உளுந்தூர்பேட்டையில் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் நடைபெறும் அந்த மாபெரும் மகளிர் மாநாடு வெற்றி பெறுவதற்கு மூலக்கடை சந்திப்பிலே 34வது வட்டத்தின் சார்பாக விடுதலை சிறுத்தைகள் அனைவரும் பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த அத்தனை வட்ட செயலாளர்களும் அத்தனை முன்னணி பொறுப்பாளர்களும் இதில் பங்கேற்று இந்த 34வது வட்டத்தின் சார்பாக இந்த துண்டறிக்கை பிரச்சாரத்தை நடத்துகின்றனர். அவர்களுக்கு தலைமையினத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாளை கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்வு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நடைபெற்றது. மயிலாடுதுறை வடக்கு மாவட்ட செயலாளர் தாமோ இனியவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கட்சியின் செய்தி தொடர்பாளர் தேவா, கிறிஸ்தவ மாவட்ட அமைப்பாளர் ஆசை தம்பி, அரசு ஐக்கிய பேரவை மாவட்ட அமைப்பாளர் உலக கனிவண்ணன், செம்மங்குடி பார்த்திபன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,